வணக்கம். நான் இன்றைய பதிவில் சதயம் நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். சதயம் ஒரு முழு நட்சத்திரம். சதயம் நட்சத்திர மண்டலத்தின் 24வது நட்சத்திரம். சதய நட்சத்திரக்காரர்கள் ராகு மகாதிசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா சனி ப்ளஸ் ராகு சேர்ந்த அமைப்பு. நினைத்ததை செயலாற்றக்கூடிய தனித்தன்மை உடையவர்கள். சில விஷயங்களை இவர்களால் அதிகமாக புரிந்து கொள்ள முடியாது. இவர்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். வலிமையான மன வலிமை பெற்றவர்கள். நிறைய பிரயாணம் செய்வார்கள். மற்றவர்களின் மனதில் உள்ள இரகசியங்களை அறிவார்கள். எல்லாவற்றிற்கும் பிரம்மாண்டமாக செய்வார்கள். இவர்களின் குரல் கம்பீரமாக இருக்கும். இவர்களது குரலை கேட்டால் எதிரிகள் அஞ்சி ஓடி விடுவார்கள். எதிலும் நாசுக்கானவர்கள். ரொம்ப உஷார் பேர்வழி. தைரியமானவர்கள். குடும்ப பாசம் அதிகம். குடும்பத்திற்காக அதிகமாக உழைப்பவர்கள். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் தொடர்பு இருக்கும். விளையாட்டின் மீது ஈடுபாடு இருக்கும். லாபம் வந்தாலும் அதிகமாக வரும், நஷ்டம் வந்தாலும் அதிகமாக இருக்கும். இவர்கள் ஆலய பணியை நிறைய எடுத்து செய்வார்கள், நன்றாக செய்வார்கள். ஏனெனில் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் சதயம். அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் உலக புகழ் பெற்றது. தொல்பொருள் ஆராய்ச்சியில் கட்டிடக்கலை சான்றுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இவர்களுக்கு தெய்வ அருள் அதிகமாக இருக்கும். துர்க்கையின் அருள் பெற்றவர்கள். அதிர்ஷ்டமானவர்கள். பல மொழி பேசும் திறன் பெற்றவர்கள். அரசு அனுகூலம் பெற்றவர்கள். போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள். இவர்கள் என்னதான் உழைத்து பாடுபட்டாலும் குடும்பத்தினரிடையே நல்ல பெயர் கிடைக்காது. கடமையை செவ்வனே செய்வார்கள். சகிப்புத்தன்மை உடையவர்கள். டேக் இட் ஈஸி பாலிசி உடையவர்கள். மனதிற்குள் வேதனைகள் இருந்தாலும் இவர்களுக்கு வெளியே காட்டத் தெரியாது. எல்லா விஷயத்திலும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பார்கள். தான் என்ற ஆணவம் இவர்களுக்கு இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக இருப்பாங்க. நம்பியவர்களை காப்பாற்றுவார்கள். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். மாமன் மைத்துனன் வழி உறவு இவர்களுக்கு சரி வராது. ஆளுமை திறன் உடையவர்கள். ஒரு வேலையை செய்து முடிக்காமல் உறங்க மாட்டார்கள். டூ ஆர் டை என்ற சொல்லுக்கேற்ப வாழ்பவர்கள். சதயத்தில் பிறந்தவர்கள் சதம் அடிக்காமல் விடமாட்டார்கள். சிறு வயதில் பல போராட்டங்களை சந்தித்த பிறகுதான் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை அடைய முடியும். இவர்கள் குறிப்பாக வாராகி அம்மன் வழிபாடு இவர்களுக்கு நன்மையை தரும். மேலும் இந்த சதய நட்சத்திரத்தின் விலங்கு பெண் குதிரை. நட்சத்திர பறவை அண்டங்காக்காய். மரம் கடம்ப மரம். இவர்கள் காக்காய்க்கு சாதம் வைத்து செய்தால் மிக நன்மை கிடைக்கும். இவர்களுக்கு பிரதோஷ வழிபாடு செய்தாலும் வாழ்க்கை வளமாக இருக்கும். அன்புக்கு அடிமையாவார்கள். அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு பயணம் செய்ய அலாதி பிரியம். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இவர்கள் கும்பராசி ஆகையால் கும்பகோணத்தில் உள்ள எந்த கோயிலுக்கு சென்றாலும் வாழ்க்கையில் மேன்மையை அடையலாம். மொத்தத்தில் சதயம் சதம் அடிக்கும். நன்றி, வணக்கம்.